ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம ராதிகா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. கோபியை நம்ம பாக்கியா வீட்டிலே இருக்கட்டும், ஈஸ்வரி கிட்டே இருந்தோம், நம்ம இனியா கிட்ட இருந்தோம், அவரை பிரிக்கக்கூடாது, அவருமே இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கார், நம்ம கூட இருந்தால் அவர் சந்தோஷமாகவே இருக்கிறதில்ல, எப்போவும் சண்டையே தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இந்த வீட்டிலே நீங்கள் இருங்க, கண்டிப்பாக உங்களை நான் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோபி இருந்துட்டு, ஏன் ராதிகா இப்படி பேசுகிற, நீ எனக்கு வேணும், நீ இல்லாமலும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வேணாலும் இந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பாக்கியா கிட்ட, உங்களுக்கு நான் கெடுதல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே மயுவை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகாவும் மயுவும் கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் கோபிக்கு ராதிகா ஞாபகமாகவே இருக்குது, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே ஈஸ்வரி, கோபி எப்படியோப்பா நீ இங்கேயே இருக்கிற, ராதிகா மனசு மாதிரி உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டா, இனி நீ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிம்மா நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், ராதிகாவுக்கு நான் நம்பிக்கை கொடுத்து அவளுக்கு தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் இப்போ அது நடக்காமல் போயிடுச்சே, இப்போ நான் அவளை நடுத்தெருவில் தனியாக விட்ட மாதிரி தானே கணக்கு, நான் அவள் இல்லாமல் கண்டிப்பாக என்னாலே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நம்ம அப்பப்போ போயிட்டு ராதிகாவை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம கோபிக்கு மனசு கேட்குறதில்ல. போயிட்டு ராதிகா கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் என்கிட்ட வராதிங்க, என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா கோபியை பயங்கரமாக திட்டுறாங்க. நம்ம கோபி இருந்துட்டு, அப்போது ராதிகா இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க நான் வரவே கூடாதா, ஏன் ராதிகா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி பேசுகிறாரு நம்ம கோபி. நம்ம ராதிகாவும், இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான், இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூடவே இருங்க, என்னை பார்க்குறதுக்காகவோ பேசுகிறதுக்காகவோ நீங்கள் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம கோபி ரொம்பவே மன வருத்தத்தோட வீடு திரும்புகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே பெரிய ரகலையாக இருக்குது. நம்ம பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஈஸ்வரி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, எனக்கும் ஒரு மனசு இருக்குது, எனக்கும் உணர்வு இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இவர் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லி வச்சுட்டு இருந்தேன், ராதிகா கூட போகாமல் அவர் இங்கேயே இருக்கிறாரு, ராதிகாவுமே இதே வீட்டில் உங்கள் கூடவே சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் எப்படி இவர் கூட இருக்கிறது, இவர் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கூட, ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன பாக்கியா உனக்கு என்ன தான் ஆச்சு, மூளை ஏதாச்சும் கலங்கிடுச்சா, அவன் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இங்கே இருக்கான், அவனை இங்கேருந்து துரத்துறதுக்கே பார்க்குறியே, ராதிகாவே மனசு மாதிரி இங்கே விட்டுட்டு போயிட்டா, உனக்கு என்ன, நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா பாக்கியா, ஏன் பாக்கியா எப்படி பேசுகிற, கோபி உன்னை இந்த வீட்டில் இருந்தால் அவன் என்ன பண்ணுறான் சொல்லு, அவன் பாட்டுக்கு அவன் இருக்கான், நீ பாட்டுக்கு நீ இருக்க, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் பாக்கியாவோ, என்னத்தை நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா, நீங்கள் வேணால் மறப்பீங்க, ஆனால் என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது, நீங்கள் வேணால் உங்கள் பையன் கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க, நான் இனி இந்த வீட்டில் இருக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு எலியில் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நீ வீட்டுக்கு வா எலியில், நான் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியிலையுமே வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரி எத்தனையோ டைம் எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு பாக்கியா, இந்த விட்டு போகாத, நீ இல்லைனாலுமே இந்த வீடு புசோன் ஆகிடும், நீ தாம்மா இந்த வீட்டுக்கு ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல, எங்கள் பாக்கியாவோ, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே அவர் இருக்கிற இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, என்னை எவ்வளோலாம் கொடுமை பண்ணியிருப்பார், ஏதோ உடம்பு முடியாமல் இருக்காரே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீட்டில் 10 நாள் இருக்கிறதுக்கு அனுமதித்தேன், அது கரெக்டாக 10 நாள் ஆகிடுச்சுல, இவர் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும், எதுக்காக இந்த வீட்டிலே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கூட. ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே இனியா இருந்துட்டு, என்னம்மா ஆச்சு உனக்கு, எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு, ராதிகா ஆண்டியுமே புரிஞ்சுக்கினாங்க, உனக்கு என்னம்மா ஆச்சு, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல போல், எதுக்காக தான் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியலம்மா, நீ இப்போல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வர பிடிக்கவே மாட்டேங்குது, டேடி இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், டேடி பாட்டுக்கு எங்கள் கூட இருந்துட்டு போகிறாரு, ஏம்மா ஏதோ அவர் தப்பு பண்ணார் தான், நான் இல்லைன்ல, அதெல்லாம் அப்போது இப்போ அவர் மாறிட்டார்ல, திருந்திட்டார்ல, ஏம்மா நீ அவரை மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியாவோ, இங்கே பாரினியா, உனக்கு இதை பேச வேண்டிய வயசும் கிடையாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த வீட்டில் இருக்கிறத நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது எதுவுமே புரிஞ்சுக்காமல் நீ இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிற பற்றியா, எனக்கு அதுதான் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, இங்கே பாரு இனியா, நான் சொன்னது தான், நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, உங்கள் டேடி கூடவே நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் எழில்
எழில் கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவோ திடீர்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இங்கே நம்ம எழில் வந்து வீட்டுக்கு வந்ததுமே என்னம்மா என்னாச்சு, உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னேன், ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே நம்ம எழில் கேட்டால் பாக்கியா சொல்கிறாங்க, இப்படி தான் ராதிகா உன் அப்பாவை இங்கேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உன் அப்பா இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், எனக்கு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. நான் எவ்வளவோ கொடுமையை சித்திரவதையை அனுபவிச்சிருப்பேன், அதெல்லாம் உன் பாட்டி மறந்துட்டு உங்கள் அப்பாவை ஏற்றுக்கினாங்க. ஆனால் என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் இந்த வீட்டில் இருக்கல எழில், நானும் உன் கூடவே வந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் இருந்துட்டு சரிம்மா நீங்கள் வாங்க, நீங்கள் வரவங்களை கண்டிப்பாக நான் உங்களை வேண்டான்னே சொல்ல மாட்டேன், தாராளமாக உங்களை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழிலுமே கூப்பிட்றாங்க. இங்கே ஈஸ்வரி எழில திட்டுறாங்க, என்னடா அவள் தான் ஏதோ பித்து பிடிச்சி போயிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கா உன் கூட வரேன்னு சொல்லி, நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை இங்கேயும் இருக்க சொல்லாமல் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற, என்னடா பேசிக்கிட்டு இருக்க எழில நீ அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி திட்டுறாங்க. என்ன பாட்டி, அம்மா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு நொந்து பேசுகிறாங்கன்ட்டு அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க, உங்கள் பையன் உங்கள் கூட இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும், அது அப்படி தானே, உங்கள் பையன் பண்ண தப்ப நீங்கள் வேணால் மன்னிக்கலாம், ஆனால் என் அம்மாவுக்கு மன்னிக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை, என் அம்மா என் கூடவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியாவுமே ஈஸ்வரிக்கிட்ட, ஆமாத்த உங்கள் பையன் கூட நீங்கள் இருங்க, அதே மாதிரி எங்கள் பையன் கூட நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம எழில் கூடவே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம கோபி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, இங்கே பாரு பாக்கியா, நான் இந்த வீட்டை விட்டு கூட போயிடுறேன், தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு போகாத, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக வீட்டில் யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, நீ இருந்தால் தான் இந்த வீடுமே நல்லாயிருக்கும், நான் எங்கேயாவது போயிடுறேன் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் அம்மாக்கிட்டேருந்து உங்களை பிரித்து எனக்கு என்னத்துக்கு அந்த பாவம், நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் எதுக்காக போகணும், அதான் உன் அம்மா ஆலமரம் மாதிரி இருக்காங்கல்ல, உங்கள் அம்மா கூடவே இருங்க, நீங்கள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் நம்ம பாக்கியாவும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. இங்கே இனியா வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது பாட்டி, நம்ம வீட்டில் மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி, அம்மாவும் புரிஞ்சிக்காமல் பண்ணுறாங்க, டேடி இந்த வீட்டில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டி, ஒவ்வொரு பிரச்சனையாக முடிகிறப்ப ஒவ்வொரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, என்ன தான் பண்ணுறது பாட்டி, அம்மா இல்லாமலும் இந்த வீடு நல்லாவே இருக்காது, எனக்கு அம்மாவும் வேணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி, உன் அம்மா புத்தி கெட்டத்தனமாக என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் அவளை பேசி எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு, சரி பாக்கியாக்காவே இந்த வீட்டில் இல்லாதப்ப நான் எனக்கு என்ன இங்கே வேலை, இதுக்கப்புறம் நான் இனிமேல் வரவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியுமே கிளம்பிடுறாங்க. இங்கே சென்னிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. டே செல்லியா, பாக்கியா ஆண்டி இல்லாமல் இருக்கிறதுனால எனக்குமே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் என் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சென்னியுமே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டில் இப்போ நம்ம கோபி, செலியன், நம்ம இனியா, ஈஸ்வரி மட்டும்தான் இருக்காங்க. வீடே வெறிச்சோடி இருக்குது. நம்ம எழிலும் நம்ம பாக்கியாவும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த ராதிகா இப்படி பண்ணுவாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னொரு சைடு நம்ம மையும் ராதிகா கிட்டே கேட்குறாங்க, மம்மி இனி டேடி நம்மளை பார்க்க வரமாட்டாரா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம ராதிகாவும், இல்லை மையு, உன் டேடி என்னவோ உன்னை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக வரதான் செய்வார், நான் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன், உனக்கு நான் எல்லாமா இருந்து நான் பார்த்துக்கிறேன் மையு, உனக்கு என்ன வேணும், உன்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஊர் சுற்றணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவோம் மையு, நீ உன் டேடியை கேட்டு என்றைக்கும் நீ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மையுமே நம்ம ராதிகாவை புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கமலாவுமே, என்னடி மாப்பிள்ளை இப்படி வந்து கெஞ்சிட்டு போகிறாரு, அவரை எதுக்காக இப்படி துரத்தி அடிக்கிற, அவர் பாவம் இல்லை, அவர் இங்கேயே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கமலா நம்ம ராதிகாவோ, இல்லைம்மா அவர் அவங்க ஃபேமிலி கூட இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், என் கூட இருந்தால் எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார், அவரோட ஹெல்த்துமே ரொம்பவே பாதிக்கப்படுது, அவர் அங்கே இருந்தார்னா ரொம்பவே சந்தோஷமாக சின்ன குழந்த மாதிரி எல்லார் கூடயும் விளையாடிட்டு ரொம்பவே நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கார், அவர் அங்கேயே இருக்கட்டும்மா, அதுதான் அவருக்குமே நல்லது, நான் எப்படியோ ஒன்று இருந்துட்டு போகிறேன், நமக்கு பிடிச்சவங்க எங்கேயோ ஒன்று சந்தோஷமாக இருக்காங்களா அதுவே
இதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்துகிட்டு கோபியை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. இங்கே மயுவுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவங்க வருத்தத்தை வந்து நம்ம ராதிகா கிட்ட காட்டிக்கிறதில்ல. நம்ம அம்மா தான் எல்லாமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயுவுமே அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ராதிகாவும் கோபியும் ஒன்று சேர்றன்ற விஷயம் வந்து ரொம்பவே ரேர் தான். என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.